அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். அரசியலில் திடீர் மாற்றங்கள்லாம் அதுவும் தேர்தல் நெருங்குற நேரத்தில் நடக்கும். அது மாதிரி ஒரு 3 விஷயங்களை தான் சம்பவங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்குமே ஒரு சின்ன மாற்றம். நம்முடைய ஃப்ரெண்டு அவங்களுமே பத்திரிக்கையாளர், இப்போ தனியாக வாய்ஸ் தமிழ் அப்படின்ட்டு ஒரு புது சேனலை தொடங்கியிருக்காங்க. அதுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தேன். உதயா அவங்க பேர். அப்படியே சரி நம்மளுடைய எக்ஸ்பிரஸையும் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கு 3 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்று RN ரவி அவர் மாற்றிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து வெஸ்ட் பெங்கால். இன்னொன்று பீகாரில் நிதிஷ்குமார் சிஎம், அவர் ராஜ்யசபா அங்கே எம்பியாக போகிறாரு. அதுக்கடுத்து உறுதியான திமுக காங்கிரஸ் கூட்டணி. குறிப்பாக இங்கே யாருக்கு எத்தனை சீட்டு, இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பீகார் இவர் எடப்பாடியை பயமுறுத்துதா, அவர் எச்சரிக்கையாக இருக்கணுமா, அதே நேரத்தில் அமித்ஷா வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு களம் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மாற்றப்பட்ட RN ரவி, ஸ்டாலின் ஹாப்பியா சேடா? நம்ம ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரியே தான் அதிரடி மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய ஆளுநர் திரு RN ரவி அவரை மேற்கு வங்காளத்துக்கு ஆளுநராக மாற்றிருக்காங்க. மேற்கு வங்காளத்துடைய ஆளுநரான முன்னிருந்த திரு அனந்தா போஸ் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கேரளாவுடைய ஆளுநர் திரு RV அர்லேக்கர் அவரை பொறுப்பு கவர்னராக இப்போ நியமிச்சிருக்காங்க. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இந்த தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. இது உண்மையிலேயே முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவருக்கு ஹாப்பியா இல்லை சேடா அப்படின்னு கேட்டால் அவங்க வேடிக்கையாக சொல்கிறாங்க, ஏங்க தேர்தல் முடிகிற வரை RN ரவி அவரை மாற்றாதீங்க, அதே போல் பாஜகவினரும் தேசிய தலைவர்களும் இங்கே அடிக்கடி வந்துட்டு போங்க, அப்போ தான் நாங்கள் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு இதுக்கு முன்னாடிலாம் பரப்புரையில் தெரிவிச்சிட்டு இருந்தார். இப்போவும் கூட டெல்லி வெர்சஸ் திமுக தமிழ்நாடு அப்படின்னு தான் அரசியலை கட்டமைக்கிறாரு இந்த தேர்தலை. ஸோ அப்படி இருக்கு. இப்போ RN ரவியை மாத்திட்டீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் இங்கே DMK சைடில். அதே நேரத்தில் RN ரவி அவர் இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் குடைச்சல்களை கொடுத்தாரு ஆளும் கட்சிக்கு அப்படின்னு தான் அந்த முந்தைய ஃப்ளாஷ்பேக் அப்படி தான் இருக்குது. அதாவது சட்டமன்றத்தில் அவர் தந்தை பெரியார் அவர்கள், கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவங்களுடைய பெயரை உச்சரிக்காமல் போனது, அரசாங்கம் கொடுத்த ஆட்சியாளர் கொடுத்த அந்த விஷயத்தை அவர் தவிர்த்தது, படிக்காமல் தவிர்த்தது, அதுக்கப்புறம் மசோதாக்களை நிறுத்தி வச்சது, இது உச்சநீதிமன்றம் வரை கோர்ட்டுக்கு நீதிமன்றம் படியேறினது, அவங்க சில விஷயங்களை வலியுறுத்தியது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டை தமிழகம் அப்படின்னு அவர் சொன்னது, இப்படி ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் பெரும் ஒரு வாரே நடந்துகிட்டு இருந்தது. பல இடங்களில் சட்ட ரீதியாகவும் மக்கள் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தான் வெற்றியும் பெற்றாங்க ஆளும் திமுக. இந்த முறை RN ரவி அவர் மாற்றினதை அவங்க பாசிட்டிவாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த இங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால், கேரளா எல்லா இடத்துலையுமே எலெக்ஷன் வருது. எல்லா மாநிலங்கள்லையுமே வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப மேற்கு வங்காளமோ அங்க இருக்கக்கூடிய சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவுக்கு பெரும் குடைச்சல்களாக இருக்கிறதால அங்கே தங்களுக்கு தோதான ஒருத்தரையும் கொண்டு போகலாம் அப்படின்னும் பிளான் பண்ணி தான் RN ரவியை அங்கே மாற்றிருக்காங்க அப்படின்னும் முதற்கட்டமாக தகவல்கள் வருதுங்க. சரி, நம்ம அப்படியே பக்கத்தில் பீகார் ஸ்டேட் போவாங்க, அங்கே போயிட்டு தமிழ்நாடு வருவோம். MP ஆகும் நிதிஷ்குமார், பீகார் பாலிடிக்ஸ் எடப்பாடியை பயமுறுத்துகிறதா எச்சரிக்கிறதா? யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக அங்கே பீகார் மாநிலத்தில் சிஎம் திரு நிதிஷ்குமார் அவரு டெல்லி போகிறாரு, மாநிலங்களவை எம்பியாக மாறுறாரு. இங்கே பீகார்லேருந்து தன்னுடைய சிஎம் பதவியும் ஒரு ராஜினாமா பண்ணுறாரு. இது பெரிய அளவில் டாக்காக மாறி இருக்கு. அகில இந்திய அளவில் யாரும் எதிர்பார்க்காததுன்னு மற்றவங்க வேணா இருக்கலாம், ஆனால் பிஜேபி பக்காவாக ஸ்கெட்சு போட்டு தான் இந்த வேலைகளை பண்ணியிருக்கு அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் தெரிவிக்கிறாங்க. பிஜேபியோடைய ஃபார்முலாவே அதுதானே, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாநிலத்துக்குள்ளார நுழைவது, அங்கே வலிமையாக இருக்கக்கூடிய பார்ட்டியை அவங்களோடு நெருங்குவது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஒரு முடிவெடுக்கக்கூடிய சக்தியாக தங்களை வளர்த்து கொள்வது, அதுக்கப்புறம் அந்த பலமான பார்ட்டியை தங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பார்ட்டியாக மாற்றி அவங்களுடைய பலத்தின் மூலமாக தங்களுடைய வாக்கு வங்கிகளையும் அதிகரித்து சட்டமன்றத்தில் எண்ணிக்கைகளை அதிகரித்து அங்கே ரூலிங் பார்ட்டியாக மாறுவது, தங்களுக்கு சப்போர்ட் பண்ண பார்ட்டியே அட்லாஸ்ட்
நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு வருவது. அப்படியாகத்தான் மராட்டியத்தில் அவங்க பண்ணாங்க மகாராஷ்டிராவில். இப்போ பீகார்லேயும் அதே ஃபார்முலாவை பண்ணுறாங்க. அதுதான் பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணத்தால் தான் இப்போ நிதிஷ்குமார் தேசிய அரசியல் பக்கமும் போகிறாரு அப்படின்னு இப்போவே பீகாரில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. பாஜகவை டார்கெட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஆர்ஜேடியோடைய முன்னாள் துணை முதலமைச்சரான திரு தேஜஸ்வி யாதவும் இப்படியாக அட்டாக் பண்ணியிருக்காரு. மராட்டிய ஃபார்முலாவையே இங்கேயும் பண்ணுறாங்கன்னு. அங்கேயும் அப்படிதான். திரு ஏக்நாத் ஷிண்டே அவர் மூலமாக அங்கே மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் ஆளுங்கட்சியாக வந்துவிட்டு இப்போ என்னன்னா அங்கே திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் பாஜக தான் அங்கே சிஎம்மாக இருக்காங்க. அதே தான் இப்போ பீகார்லையும் கொண்டு வராங்க. பீகாரில் வட மாநிலத்தில் பாஜக முதலமைச்சராக இல்லாத மாநிலமாக பீகார் இருந்தது. இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பீகாரி மொழியும் அங்கே இருக்குது. ஆனால் இப்போ அங்கேயும் பீகார்லேயும் ஆட்சி பொறுப்புக்கு பாஜக வர இருக்கிறாங்க. அதாவது பீகாரை பொறுத்த வரைக்கும் பீகாரிகள் ஆள வேண்டும் அப்படிங்கிற அந்த அரசியலை முன் வச்சாரு திரு நிதிஷ்குமார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 10 முறை சிஎம். தவிர்க்க முடியாத தனிப்பெரும் சக்தியாக அங்கே இருந்தார். இந்த தேர்தல் வெற்றியும் கூட, அமோகமான வெற்றியும் கூட, நிதிஷ்குமார் அவருடைய அணுகுமுறையினாலேயும் அனைவரையும் அரவணைத்து போனதாலையும் தான் இந்த வெற்றி சாத்தியமானதுன்னும் தேசிய ஊடகங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா 202 தொகுதிகளை அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 89 பாஜக, 85 ஐக்கிய ஜனதா தளம். அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி பெண்களுக்கு கடன் உதவி, சுய தொழில் செய்ய அப்படின்னு அந்த 10,000 ரூபாயை அவர் அறிவிச்சாரு. அது ஒரு ஸ்மார்ட் மூவா பார்க்கப்பட்டது. அது அமோகமான வெற்றியை பீகார்ல இந்த கூட்டணிக்கு கொடுத்தது, என்டிஏ கூட்டணிக்கு. அதே ஃபார்முலா தான் இப்போ இங்கே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிலையும் 5,000 சிறப்பு தொகைன்னு முன்கூட்டியே உரிமை தொகையெல்லாம் கொடுத்துட்டாரு. அப்புறம் முதியோர் உதவித்தொகைன்னு 3,200 கொடுத்துட்டாரு. இந்த அளவுக்கு பீகார் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற திரு நிதிஷ்குமார் இப்போ பாட்னாவிலேருந்து டெல்லி பாலிடிக்ஸ் போகிறத யாருமே பெருசாக விரும்பலை. எதிர்ப்புகளும் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டில், சென்ட்ரலில் ஒரே கட்சி ஆட்சி புரியணும் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் மூவியும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதில் அடுத்து யார் பாஜகவில், அங்கே பாஜக தான் முதலமைச்சர் ஆவாங்கங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது. இந்த ரேஸில் பார்த்தோம்னா அங்கே டெபுட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய திரு சாம்ராட் சௌத்ரி, அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கக்கூடிய உள்துறையில் இருக்கக்கூடிய இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், அப்புறம் திரு திலீப் குமார் அவரு, அப்புறம் திரு சஞ்சீவ் சட்டமன்ற உறுப்பினர், இப்படி இவங்கெல்லாம் இந்த ரேஸில் இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் சாம்ராட் சௌத்ரி அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயரி அப்படிங்கிற இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். நிதிஷ்குமார் குர்மி அப்படிங்கிற சமுதாயத்தை சார்ந்தவர். பீகாரில் பெரும்பான்மை சமுதாயம்னு பார்த்தோம்னா யாதவ் சமுதாயத்தினர். இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளையும் பெற்று தான் பீகாரில் என்டிஏ வெற்றி பெற்றது. அப்படி இருக்க சாம்ராட் சௌத்ரி அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஏற்கனவே ஆர்ஜேடியிலேருந்து வந்தவர். இப்போ தான் அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்கலான்னு இன்னொன்று எதிர்ப்பும் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நித்யானந்தா ராய் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏபிவிபியில் அயோத்தி அந்த விஷயங்கள் தொடங்கின காலகட்டத்திலேயே ஏபிவிபியில் முக்கியமானவராக அவர் இருந்தார். அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் இந்த இந்துத்துவ அஜெண்டாவில் முக்கியமான ஒருத்தர். ஸோ அவரும் இந்த ரேஸில் இருக்கார். ஆனால் அவர் யாதவ் சமுதாயத்தை சார்ந்தவர். மறுபடியும் பெரும்பான்மை சமுதாயத்துக்கு கொடுத்தா இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர், பட்டியல் சமுதாயத்தினர் அவங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கலாம் அப்படின்னும், பிஜேபி அந்த மூவ் எடுப்பாங்களான்னு தெரியல அப்படின்னும் அங்கேருந்து செய்திகள் வருது. ஸோ ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு முதலமைச்சர் பதவி அங்கே கொடுக்கப்படலாங்க. இது கடந்து திரு நிதிஷ்குமாரோடைய மகன் திரு நிஷாந்த் குமார் அவருமே இப்போ இந்த அரசியல் இதில் நிறைய இடங்களில் தென்படுறாரு. அவருக்கும் அங்கே பொறுப்புகள் கிடைக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வாரிசு அரசியலை எதிர்த்துட்டு வாரிசையே கொண்டு வராங்களே அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. சரி, நம்ம அங்கே பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். திரு மாணிக்கம் தாகூர் எம்பி காங்கிரஸ் அவர் சொல்கிறாரு, திரு எடப்பாடி பயப்படணும், அவர் பயந்துட்டு இருப்பாரு அப்படிங்கிறாங்க. யாருன்னா அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. அதே போல தான் ஃபஸ்ட்டு அதிமுக கூட்டணிக்கு வந்தாங்க. இங்கே இரட்டை தலைமை இருந்தது. அடுத்து இப்போ ஒற்றை தலைமையாக மாறினது. இந்த எலெக்ஷன் வரப்போ கூட்டணிக்கு வந்துட்டாங்க. என்டிஏ ஆட்சின்னு தான் தொடக்கத்துல இருந்து சொன்னாங்க. சிஎம் வேட்பாளர் திரு எடப்பாடின்னு பதிவு செய்யல. தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில கட்சிக்கு தான் எப்பயுமே இருக்கும். ஆனால் இங்கே கூட்டணி உள்ளிட்ட தொகுதி பங்கீடு உள்ளிட்ட எல்லாவற்றையுமே என்டிஏ தான், பாஜக தான் முடிவெடுக்குது. பல கட்சிகளில் ஒரு கட்சியாக தான் அதிமுக இருக்குது. மதுரைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்தப்போ கூட அந்த விருந்தில் பின்னாடி பார்த்தோம்னா பேச்சுவார்த்தையில் 10 பேரில் ஒருத்தராகத்தான் திரு எடப்பாடியும்
இருந்தார். இப்போ இந்த பீகார் ஃபார்முலாவை இங்கே அப்படியே பின்னாடி அப்ளை பண்ணலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொங்கு சட்டமன்றம் போல ஒரு சூழல் வந்ததுன்னா அப்போ இந்த இடத்துல பாஜக லீட் பொசிஷனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதாகவும் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இவை எல்லாமே எடப்பாடி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. தன்னுடைய தனிப்பெரும் சக்தியை வலிமையை பெருக்கிக்கணும். இந்த ஒரு மாசத்துல பரப்புரையில தன்னுடைய முகத்தை தீவிரப்படுத்தணும். இதெல்லாம் நடந்து ஆட்சி மாற்றத்துக்கு வித்துட்டா மட்டும்தான் எடப்பாடியுடைய அரசியல் எதிர்காலமும் இருக்கு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கிறாங்க. அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் 2000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள், இது எல்லாமே அவங்கள தோற்கடிச்சிரும் திமுகவை அப்படின்னு நம்புறாங்க எடப்பாடி அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். அமித்ஷா வெர்சஸ் ஸ்டாலின், அங்கங்க நடக்கிற சமாச்சாரங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்குது அப்படின்னு நம்புறாங்க திமுகவினர். குறிப்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூட்டணி உடையணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் காங்கிரஸையே வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க 28+1 அப்படின்னு. பீகாரில் கூட காங்கிரஸ் எந்த அளவுக்கு நடந்துட்டாங்க, அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து அதிக தொகுதிகளை போட்டிட்டாங்க. அதுவுமே அங்கே என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார காங்கிரஸை தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளார வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது சிஎம்முடைய சாதனை அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னது போலவே எப்படி கை காமிச்சு சைகை பண்ணாரு, முடிஞ்சிருச்சு கூட்டணி அப்படின்னு, அது மாதிரி கெத்தாக நடத்திட்டாருன்னு திமுகவுடைய உடன்பிறப்புகள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் என்டிஏ கூட்டணிக்கும் டிஎம்கேக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இதை அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்கள்லையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய உத்திகள் வெற்றிகரமாக பாஜகவுக்கு மாறிட்டு இருக்கு. பீகாரில் இன்னைக்கு திரு நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவி விட்டுட்டு ராஜ்யசபாவுக்கு அவர் போகிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்களால வெற்றிகரமானதாக அதை மாற்ற முடியல. அதே நேரத்தில் தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இடம் மாறிய காட்சிகள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை வலுவாக 26 கட்சிகள் கூட்டணியோடு திமுக இருக்கு. போன தேர்தலில் கூட்டணியில் இருந்த அதே கட்சிகள் இந்த தேர்தலையும் தொடர்றாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, ஒரு சில கட்சிகள் இடம் மாறி இருப்பாங்க. ஆனால் வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறது. எதிர்கட்சியில் வலுவாக இருக்கக்கூடியவர்களை தங்களுடைய கட்சியில் ஐக்கியமாக்குவது திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர். அப்புறம் எதிர்கட்சிகளை அந்த கூட்டணியை வலிமை இல்லாமல் தன்னுடைய கூட்டணியை பலமானதாக மாற்றிக்கொள்வது. இப்படியாக இந்த களம் இப்போ எப்படி மாறி இருக்குன்னா திரு அமித்ஷா வெர்சஸ் திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு மாறி இருக்கு. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற அவங்களுடைய அரசியல் வடிவம் தான் இது. இதுலேயும் நிச்சயமாக அவர் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறுவார் அப்படிங்கிறாங்க திமுகவினர். மக்கள் எல்லாவற்றையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. மக்கள் மனசை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக மக்களுக்காக செயல்படுறவங்கள மட்டும்தான் மக்கள் வெற்றியாளர்களாக அரியணையில் அமர்த்துவாங்க. அவங்க இதோட சூப்பர் ஃபார்முலாவெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சுகம் சேர்த்த அனுபவன அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.